வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவை நினைக்க குணமது செம்மையாம். குருவை நினைக்க குணமது செம்மையாம். குருவை நினைக்க கொடிய வினைகள் போம். குருவை நினைக்க கூடிடும் மெய் ஞானம். குருவை அன்றி ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லையே. நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தையன்றி நான் உரைக்கும் வார்த்தை அல்ல. வாழ்க வளமுடன். கைட் நார்வே டென்மார்க் டீம் சிறப்பாக இந்த மன்றத்தை சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், சிறப்பான ஒரு தவம் எடுத்த அகிலேஷ் ஐயா அவர்களுக்கும், உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் ஐயா அவர்களுக்கும், இணையதளத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது இனிய நேர காலை நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க 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 வளமுடன். இன்று நாம சிந்திக்க போற தலைப்பு மனிதருள் வேறுபாடு. இந்த உலகத்துல எத்தனையோ லட்சம் மக்கள்கள், மனித இனம் இருக்குது. எத்தனையோ லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. எல்லாருடைய உருவமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஏன் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த இரட்டை குழந்தைகள்ல கூட உருவத்தில் ஒன்றா இருந்தாலும் குணத்துல எல்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. உருவமா இருக்கட்டும், இல்ல குணங்களாக இருக்கட்டும், சில வேறுபாடுகள் இருக்கதான் செய்யுது. ஒரே மரத்தில் இருக்கும் இலைகள் கூட ஒன்று போல் ஒன்று இருப்பதில்லை. ஏன் இந்த உலகத்துல இருக்கிற எத்தனை மனித குலத்துக்கும் பார்க்கறதுக்கு கை ரேகைலாம் ஒரே மாதிரி இருந்தாலும் ரேகைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பதில்லை இல்லையா? ஒரு வேறுபாடு இருக்குது. இது இயற்கை. இது இயற்கை. இது இயற்கையா தானே நம்மள எடுத்துக்கிறோம். எந்த ஒரு மனசுல எந்த இதுவும் இல்லாம இது இயற்கை அப்படின்னு சாதாரணமா நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? எல்லா மனிதனுமே எடுத்துப்பாங்க அது. எல்லாரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஜீன் வேற அப்படி இப்படின்னே எடுத்துக்கிறது இல்லையா இந்த மனம். அதே மாதிரி எல்லா விஷயத்திலயும் பேதம் பார்க்காம இருந்தா எப்படி இருக்கும்? ஆனா ஒப்பிட்டு, அதாவது சில பேதம் பார்க்கிற குணங்களும் மனிதர்கிட்ட வேறுபாடு தன்மையை கொடுக்குது. அதாவது தன்னை விட உயர்ந்தவங்களை பார்க்கிற போது அதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதரோட ஒப்பிட்டு பார்க்கிற சில குணம் நிறைய பேர்கிட்ட இருக்காது. தன்னை விட தாழ்ந்தவங்களை பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி பாக்குறது, தன்னை விட தான் தான் உயர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறது, தன்னை விட வேற யாராவது உயர்ந்தவங்களா இருந்தா அவங்கள பார்த்து பொறாமைப்படுறது, தன்னை விட தாழ்ந்தவங்களை பார்த்து தன்னை கொஞ்சம் பெருமிதம் கொள்கிறது. இந்த மாதிரி ஒரு குணங்கள்லாம் இருக்கு. அதாவது பேதம் பார்க்கிறது என்பது சாமிஜி அகத்துல பார்க்க சொல்றாரு. ஆனா மனித இனம் புறத்திலேயே பார்த்துக்கிட்டு இருக்கு. உன் அகத்துல நீ பேதம் பாரு. எப்படி இருக்கிற? என்ன இருக்கிற? முன்ன எப்படி இருந்த? இப்ப எப்படி இருக்கிற? உன் மன அழுத்தம் அதிகமா இருக்கும்போது நீ எப்படி இருக்கிற? உன் மன அழுத்தம் குறையும் போது நீ எப்படி இருக்கிற? அப்படி பேதம் பார்க்க அகத்தை நோக்கி திரும்புறது இல்ல. புறத்தை நோக்கியே இன்னொருத்தரோட ஒப்பிட்டு உன்னையே நீ ஒப்பிட்டு எந்தெந்த நேரம் எப்படி இருக்குன்னு அகத்தை நோக்கி பார்க்க வருது இல்ல மனித இனம். புறத்தை நோக்கி அடுத்தவங்க கிட்ட கம்பேர் பண்ணிதான் நிறைய பாக்குது. இதுக்கு என்ன ஆழமான காரணம்? ஏன் ஒருத்தர் அதாவது இந்த மாதிரி பொதுவான விஷயத்தெல்லாம் குணங்கள், அதாவது உருவத்துல, கேரக்டர்ல மனுஷன்னா இப்படிதான், மரங்கள்ல இப்படிலாம் இது இயற்கைன்ட்டு எடுத்துக்கிற மாதிரி மத்த விஷயத்துங்களை ஏன் ஒருத்தரோட ஒப்பிட்டு பாட்டு பொறாம கொள்றாங்க? தன்னை விட உயர்ந்தவங்களை பார்த்து ஏன் பொறாம கொள்ளணும்? எல்லார்கிட்டயும் ஒரு தனித்தன்மை, தனி அறிவு எல்லார்கிட்டயும் இருக்கு. நான் எதுக்கு அவங்கள மாதிரி வரணும்? எனக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கு. எனக்குன்னு அறிவு ஆண்டவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி 6ஆம் அறிவை தான் குடுத்து வச்சிருக்கான். எல்லாருக்கும் ஒரே தன்மை இருக்குது. நான் ஏன் அவங்கள மாதிரி இருக்கணும்? எனக்கும் ஒரு அறிவு இருக்கு. அதை வச்சு நான் முன்னுக்கு வருவேன் அப்படின்ட்டு பாக்குறது இல்ல. பொறாமை என்ற குணம் தான் அதிகமா இந்த பேதம் பார்க்கும்போது கொள்றானே தவிர, இத ஒப்பிட்டு யோசிக்கிறது கிடையாது. இல்லைன்னா இப்படி நினைச்சிடுறாங்க ஒரு மூட நம்பிக்கையாக. அவங்கவங்க பொறந்த நேரம் அவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு விதி அப்படி இருக்காங்க. ஆனா தனக்குன்னு ஒரு அறிவு இருக்கு. தன்னாலையும் அந்த மாதிரி வர முடியும் என்பதுன்ற ஒரு கான்பிடன்ட் இது இல்ல. ஏதோ அந்த பக்குவ அறிவு அவங்க கிட்ட எல்லாம் நிறைய பேர்கிட்ட இருக்கிறது இல்ல.
பொதுவா பாருங்க. இப்போ ஒரு 50 பேர நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு 50 பேர எடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரு காஃபி கலந்து குடுக்க சொல்றோம். எல்லார்கிட்டயும் நம்ம பால் குடுத்துடுறோம், டிகாஷன குடுத்துடுறோம், சர்க்கரை குடுத்துடுறோம். ஒரு காஃபி கலந்து குடுங்கன்னு பார்த்தா 50 காஃபி ஏதாவது ஒரே மாரி இருக்குமா? அவங்க டேஸ்ட்டு, அவங்களுக்கு உடம்புல இருக்கிற நிலைமை, சுகர பார்த்து எப்படி எப்படி வேணுமோ அந்த 50 பேரோட காஃபி எதுவுமே முக்காவாசி எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொன்னும் ஒரு ஒரு மாரி தான் இருக்கும். இல்லையா? அப்படித்தான் அந்த ஒரு பக்குவ நிலை நமக்கும் வரணும். இன்னொருத்தர பார்த்து பேதம் பார்த்து நம்ம போட்டியோ, பொறாமையோ இருக்கக்கூடாது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஒரு 7 விஷயத்துல வந்து தான் மனித குலம் இன்னொருத்தவங்கள பார்த்து தன்னை ஒப்பிட்டு பார்த்து பார்த்து பொறாமை கொள்கிறான். நெறைய விஷயங்கள. அது எந்தெந்த விஷயம்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது திருக்குறள்ல வந்து திருவள்ளுவர் சொல்வாரு. அ எல்லா மனிதர் குலத்துக்கும் ஒரு 10 செல்வங்கள் ஒரு மனித குலத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்வாரு. திருக்குறள்ல திருவள்ளுவர் பெருமாள் சொல்வார். மனிதன் பெற வேண்டிய 10 செல்வங்கள்னு ஒண்ணு இருக்கு. அது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்புடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, அடக்க உடைமை, ஆள்வினையுடைமை, ஊக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பண்புடைமை, பொறையுடைமை மற்றும் நாணுடைமை. இந்த பண்புகள் எல்லாம் நிறைந்திருந்தா அது பக்குவமான ஒரு நிறை மனம். இந்த 10 செல்வங்கள் தான் ஒரு ஒரு மனிதர்களிடையும் இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்படி இருக்கிறவங்க வந்து யாரையும் பார்த்து பேதம் பார்த்து பொறாமை கொள்வதில்லை யாருமே. இந்த 10 செல்வங்களும் ஒவ்வொரு மனிதர்களிடமே இருக்கணும் அப்படிங்கிறாரு திருக்குறள்ல வந்து. இந்த 10 பக்குவமும் இந்த குணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மனிதர் குலத்துக்கிட்ட எல்லார்கிட்டயும் இயற்கையாவே வரணும். அதுக்கு தான் சாமிச்சி அறநெறி வாழ்க்கை வாழணும்னு. அறநெறி வாழ்க்கை வாழணும்னா என்ன பண்ணணும்னா, அவன் இறை உணர்வ பெறணும் அப்படின்பாரு சாமி. அதனால தான் அவர் நம்மளுடைய வாழ்வின் நோக்கமே இறை உணர்வு பெற்று அறநெறி வாழ்க்கை வாழணும். ஏன்னா ஒரு சிலதுல இயற்கை வேதங்கள் பார்க்கிறது இயற்கை நியதின்றத பத்தி மனித சமுதாயத்துக்குள்ள நம்ம ஒரு பக்குவ நிலைய எல்லாருமே அடையணும். ஒரு சிலதுல இதெல்லாம் இயற்கை. அவங்கவங்க ஜீன், அவங்கவங்க அறிவு இதெல்லாம் இயற்கை. யாரும் யாரையும் பார்த்து உனக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கு. நமக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கு. அத கொண்டு நம்ம முன்னுக்கு வரணும்னு நினைக்கணும். எல்லாருக்கும் எல்லாமே குடுத்திருக்கு. அத நாம தான் பயன்படுத்திக்கணும் என்பத நினைக்கணும் நாம. அத விட்டுட்டு யாரையும் பார்த்து பேதம் பார்க்க வேண்டாம். பொறாமை கொள்ள வேண்டாம். முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏற்றினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதனின் வீட்டினிலே. இல்லையா? இது இயற்கை நியதி தானே! அந்த மாரி தான் பக்குவ நிலை ஒவ்வொரு மனிதனும் எல்லா விஷயத்திலயும் வரணும். ஆனா அவன் முக்கியமா இன்னும் சாமி சொல்றாரு ஒரு 7 விஷயத்துல வந்து தான் அடுத்தவங்கள பார்த்து கம்பேர் பண்ணி பேதம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்டின்ட்டு. இதனால மனிதருக்குள்ள எல்லாம் வேறுபாடுகள்லாம் நெறைய வருது. அதுல முக்கியமானது எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பெற வேண்டிய 7 செல்வங்கள்ல. நமக்கு திருக்குறள்ல வந்து ஐயா வந்து 10 சொல்றாரு இல்லையா? திருவள்ளுவர் ஐயா 10 சொன்னார் இல்லைங்க. அவன் பெற வேண்டிய பண்பு குணம்னு ஒரு 10. இது இருந்தா அவன் உள்ள மனம் உள்ளவனாக இருப்பான். இதுதான் பக்குவ நிலை என்பது. இந்த பக்குவ நிலைலாம் எல்லாரும் திருமணத்துக்கு முன்ன இருந்தா இன்னும் நல்லது. ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் தான் கணவன் மனைவிக்குள்ள பேதம் பார்க்கிறது இன்னும் அதிகமா இருக்கு. அதனால தான் அதே வந்து சாமிஜி என்ன சொல்றாருன்னா, ஏன்னா அவரு சொன்ன இந்த 10மே நிறைமனம் உள்ள ஒரு குணம். யாரும் யாரையும் பார்த்து கம்பேர் பண்ணாது. இயற்கை விதி. இயற்கையை சார்ந்து வாழக்கூடிய ஒரு மனம் உள்ளதாக, அது பக்குவம் உள்ள மனம் உள்ளதாக இருக்கிற மனம் தான் அந்த நிறை மனம் என்பது. அப்போ ஒரு 7 விஷயத்துல தான் ரொம்ப கம்பேரிசன் பார்க்குறான். அதனால அவனுக்குள்ள நெறைய வேறுபாடுகள்லாம் வருதுன்றத சாமி ஒரு 7 சொல்லுவாரு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் என்ற 7 விதங்களில் பேதம் பார்க்கறாங்க அப்படின்றாரு சாமி. இப்போ உருவமைப்புன்னு ஒண்ண எடுத்துக்கிறோம் நாம. உருவமைப்பு என்பது வந்து அவங்க கண்ணோட்டத்துல இருக்கு. அந்தந்த வயதுக்கு ஏத்த மாரியும் இருக்குது. இப்ப நம்ம வீட்ல இருக்க ஒரு பையனுக்கு ஒரு பொண்ண பார்த்து கட்னோம்னாக்கா, நம்ம கண்ணுக்கு அழகா தான் தெரியுது. ஆனா அவருடைய கண்ணுக்கு எப்படி இருக்குமோ தெரியல. வேண்டான்னு சொல்லிருவாரு. அவங்கவங்க வயது,
அவங்கவங்க மனப்பக்குவ நிலைமைக்கு ஏத்ததான் எல்லாமே இருக்கு. 6 கல்யாணம் பண்ணிட்டு ஸ்ரீதேவி மாரி ஒரு பொண்ண வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம குடுப்போம். ஃபர்ஸ்ட் 6 மாசம் ஸ்ரீதேவி மாரி இருக்குது. அதுக்கு அப்ப 6 மாசம் பார்த்தா அவரு கண்ணுக்கு அதுவே அவருக்கு அக்கா மாரி தெரியுது. அப்போ அழகு என்பது உருவமைப்பு என்பது அழகு என்பது ஒரு அபிப்பிராயம். அது வயசுக்கு வயசு மாறுபடும். மனிதனுக்கு மனிதன் மாறுபடும் அது. தெய்வ நீதிப்படி எது உண்மையான அழகு என்பது திருக்குறள்ல சொல்ல உயிர் உடம்பின் நீக்கியான் என்ப செயிர் உடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர். அதாவது எந்த உடல்லயும் குறை இல்லாம ஒரு ஊனம் இல்லாம பொறக்குறோம் பாருங்க. அதுதான் உண்மையான உருவமைப்பு. அதுதான் உண்மையான அழகுன்றாரு சா நம்ம வள்ளுவ பெருந்தகையாக. ஒரு ஊனமும் இல்லாம பிறந்திருக்கோமே, இதுவே பெரிய அழகு நமக்கு. சரி அப்படி பிறந்தவர்கள் கூட விபத்துல சில உறுப்புகள இழந்துடுறாங்க. உறுப்புகள இழந்துடுறாங்க. இது அவங்களுடைய கர்மா. அதுக்காக அவங்கள அப்படியே ஒதுக்கிட்டு அவ்வளவுதான் உனக்கு ஒரு கை போயிடுச்சு. இனிமேல் நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுமா? சொல்லிட முடியுங்களா? அப்ப அவங்கவங்க மனத சார்ந்து தான் இருக்கு. ஏத்துக்கிறாங்க இல்லையா? அதுக்கு ஏத்துக்கிறோம் இல்லையா நம்ம? கல்யாணம் பண்ணிக்கும்போது தல நெறைய முடி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4, 5 வருஷத்துக்கு அப்புறம் வழுக்கை ஆயிடுறாங்க. வேண்டாம் நான் சொல்லிடுறோம். இது இயற்கைன்னு ஏத்துக்கிறோம் இல்லையா? அதே மாரி தான் ஒரு பக்குவ நிலை மனிதர்க்கிடம் இருக்கணும். மனித நேயத்தோடு வாழும் ஒரு சன்னதியின் உடல் தான் அழகான உடல் என்கிறார் சாமிஜி. அப்போ உருவமைப்பு என்பது மனிதனுக்கு மனிதன் மாறுபாடும். எது உண்மையான உருவமைப்பு, எது உண்மையான அழகு என்பது உடல் ஊனம் இல்லாமல் பிறப்பதே பெரிய ஒரு அழகுதான். அதுதான் ஒரு பெரிய குடுப்பினன்னு கூட வள்ளுவ பெருந்தகை சொல்வார். அடுத்து பார்த்தீங்கன்னா, நற்குணம். 2வது செல்வம். முதல் செல்வம் ஊனம் இல்லாம பிறக்கிறதே பெருசு. 2வது செல்வம் அதுக்கப்புறமேலு அவங்களுக்கு ஏதாவது குறை இருந்தாலும் நம்ம கம்பேரிசன் பண்ணிக்க கூடாது. இயற்கையா எப்படி நம்ம வாழ்க்கையில ஏத்துக்கிறோமோ, அதே மாரிதான் எல்லா விஷயத்திலும் இயற்கைய சார்ந்த ஒரு பக்குவ நிலையோட நாம எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருந்தா யாரும் யாரையும் பார்த்து பொறாமை என்பது வராது. இல்லையா? இல்ல எனக்கு இப்போ அவர மாரி இவரு கை இப்ப இன்னைக்கு இப்படி இல்லையே! இப்படி ஒரு இப்ப இன்னைக்கு இப்படி ஊனமாட்டாருன்னு பொறாமப்பட முடியுமா யாரையாவது பார்த்து? நல்லா தானே இருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு போடுவாரு. இதுல இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஏத்துக்கங்க. யாரையும் பார்த்து பொறாமப்படுறதுனால உங்க உடல் தான் பாதிக்குங்க. உங்க குடும்பத்துக்கு உண்மைய சொன்னா பக்தி மார்க்கத்த பார்த்தாலும் யார் ஒருவருக்கு பொறாமை குணம் அதிகமாக கம்பேர் பண்ணி ஒருத்தர பார்த்து பொறாமை குணம் அதிகமா இருக்கோ அவர்களிடம் செல்வம் சேர்வதில்லை. மகாலட்சுமி கடாட்சம் அவங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய இதுபடி பார்த்தீங்கன்னா, பொறாமை உள்ளவர்கள் கூட காந்தம் அதிகமா செலவாகும்போது எப்பவும் சோர்வு உள்ளவங்க, நெகட்டிவ் உள்ளவங்கள அவங்கள பார்க்கும்போதே இருக்கிறவங்களுடைய சார்ஜ் குறையும். அந்த மாரி இருக்கும் அவங்க முகமெல்லாம். இதுதான் வித்தியாசம். சாமி நமக்கு காந்தமா அததான் விளக்கி குடுத்திருக்காரு. காந்தம் தான் ஸ்ரீதேவி, காந்தம் குறைஞ்சா அவருக்கு அக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா, தர்க்குணம். ஆசை, கோபம், களவு கொள்பவன், பேசத் தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் என்கிறாரு. அதாவது நம்ம எண்ணமே குணங்களாக, செயல்களாக மாறும்போது, இந்த குணம் தான் எல்லாரோட வாழ்க்கையாக அமையும்போது, எப்படி ஒரு குணங்கள் இருந்தா எல்லாருக்கும் அக்கா, இப்ப சத்துவ குணம், குணங்கள்ல தத்துவ குணம், அ ரஜோ குணம், தாமச குணம்னு இருக்கு. சத்துவ குணம் என்பது பார்த்தீங்கன்னா, எல்லோரிடத்திலும் இணக்கமா இருக்கிறது. ரஜோ குணம் என்பது கொஞ்சம் சுயநலம் உள்ளது. தாமச குணம் என்பது தான் வாழ்றதுக்காக பிற உயிர கூட துன்பம் குடுக்குற குணம் தாமச குணம். அப்போ என் எண்ணம், என்னுடைய குணம், என்னுடைய குணமே தான் என்னுடைய எண்ணமாக நான் செயலா செய்யும்போது, அதுதான் என் வாழ்க்கைன்னா, நான் எந்த குணத்த வளர்த்துக்கணும். அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதையும் இன்னொருத்தர பார்த்து நம்ப கம்பேரிசன் பண்ணி நெறைய நேரத்தையும், வாழ்க்கையும் நம்ம கெடுத்துக்க கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, 3வதாக வர செல்வம் பார்த்தீங்கன்னா, அறிவில் உயர்வு. அறிவில்லாத அணுவோ, ஜீவனோ எதுவும் இல்லைங்கிறார் சாமிஜி. அறிவில தரத்திலயும் ஒரு தெளிந்த நல்லறிவு வேண்டும் பராசக்தி அப்படின்னு பாரதியார் கேட்பாரு அவரு. அந்த அதாவது அந்த அறிவு எந்த அறிவு முழுமையா எல்லாரும் பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ உண்மையான இயற்கையை சார்ந்த அந்த அறிவு தான் உண்மையான அறிவு.
நம்ம எல்லா துறையிலும் ஒவ்வொருத்தரும் அந்தந்த துறையத்துல உள்ள அறிவை வச்சு அந்தந்த துறையில ஆழ்ந்து வர்றாங்களே தவிர, அவங்கள ஒரு அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து எந்த உயிருக்கும் துன்பம் குடுக்காத ஒருத்தவங்களா இருக்கிறாங்களான்னா, அவ்வளவு கேரண்டி சொல்ல முடியாது. இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கை தரம் அப்ப எப்படி இருக்கும்ன்றத நெனச்சு பாருங்க. அப்போ மெய்ப்பொருள் காண்கிற அறிவு தான் உண்மையான அறிவு. அந்த அறிவுள்ளவருடைய வாழ்க்கை தான் ஒரு நிறைவான வாழ்க்கையாகவும், நிம்மதியான வாழ்க்கையாகவும் இருக்கும். அப்ப அந்த அறிவ பெற்று நம்ம வாழணும். சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமா சிந்தித்தே தெளிவாய். நீ உன் குணத்த மாத்தும்போதே பாரு. உன்னுடைய உன்னுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கு? அப்படின்றத சாமிஜி நீ அந்த மெய்ப்பொருள் என்ற அறிவ தவத்துலலாம் நம்ம பெறும்போது, இன்னைக்கு எல்லாருக்கும் துன்பம் குடுக்காத ஒருத்தனா நீ மாறும்போது, உன் மனோநிலை இப்ப எப்படி இருக்கும்? உடல்நிலை எப்படி இருக்கு? நீயே உன்ன சோதிச்சு பாரு. மனவளக்கலை வாழும் கலையான மனவளக்கலையில நாம இணைஞ்ச பிறகு, அந்த மெய்ப்பொருள், எப்பொருள் எல்லா இடத்துலயும் காக்கக்கூடிய மெய்ப்பொருள் காண்ப அறிவுள்ளவர்களாக தான் நம்ம மாறணும். மனவளக்கலை பயில மகிழ்ச்சி சுரக்கும். மனவளக்கலை பயில மனம் அறிவாகும். மனவளக்கலை பயில அறிவு தெய்வமாகும். மனவளக்கலை பயில மரணமில்லா பெருநிலை. அடுத்த ஒரு செல்வம் பார்த்தீங்கன்னா கீர்த்தி. இது நாளை எல்லாருக்கும் நன்மை தரும் வகையில் செயலாற்று வாழும் ஒரு புகழ்தான் கீர்த்தி. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு. இந்த 5 கடமைகளும் நிறைவா செய்தவர்களுக்கு அந்த நிறைவா செஞ்சு எல்லாரும் பாராட்டுறோம் பாருங்க. அதுதான் உயர் புகழ். புரியுங்களா? கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான் சொல்வாரு பட்டுக்கோட்டையார் அதாவது நம்ம கடமையில தூங்கிட்டு நம்ம ஊருக்கு நம்ம உபதேசம் செய்வோம். அங்க புகழ் பெறுதெல்லாம் கூட புகழ் கிடையாது. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு. இந்த ஐவகை கடமையும் கரெக்ட்டா செஞ்சு நம்ம ஒரு புகழ் பெறுவோம் பாருங்க. அந்த உண்மையான கீர்த்தி. வீட்ல ஒருத்தர் அவங்க கடமைய சரியா செய்யாம, அப்பா, அம்மாவுக்கு சரியா செய்யாம, வாழ்க்கை துணைக்கு சரியா செய்யாம, குழந்தைங்க ஊர் உலகத்துக்கு மெச்சிக்கிறதுக்கு போய் ஒவ்வொருத்தர் நான் சர்வீஸ் பண்றேன். நான் இது பண்றேன். அந்த புகழ் வாங்கி வீட்ல இருக்கவங்கல்ல ஒரு திட்டுற அலை இருக்கு பாருங்க. அந்த சாபலைய சம்பாரிச்சுக்குவாங்க. ஆனா உண்மையான கீர்த்தி இந்த ஐவகை கடமையும் பண்ணி அவங்களுடைய புகழையும் செத்து வாழணும். இதுதான் உண்மையான புகழ். அடுத்து பாத்தீங்கன்னா 5வது செல்வம் உடல் வலிவு. அதாவது உடல் வலிவு என்பது படைக்கிறது, பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவருத்தி இந்த 3 வகை செயல்களும் இந்த உடல் வலிவு இருந்தாதான் உண்மையிலே இருந்தாதான் நம்ம வாழ்க்கையை முதல்ல நம்மளால வாழ முடியும். நம்ம வாழ்க்கைய நம்மளால வாழ முடியும். நம்மள சார்ந்தவர்களுக்கும் நம்மளோட கடமைய கரெக்ட்டா செய்ய முடியும். இனவிருத்திக்கு கூட உடல் வலிவு இருந்தாதான் இனவிருத்திக்கு கூட உடல் வலிவு இருந்தாதான் விருத்தி செய்ய முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு குழந்தை செல்வத்துக்காக எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது தெரியுது. இல்லையா? அதனாலதான் உடல் வலிவு என்பது நான் இந்த பூமிக்கு பொறந்து ஏன்னா என் வாழ்க்கைய நான் சரியா வாழலன்னு வச்சுக்க. இந்த ஆன்மா அதுக்கப்புறம் நிறைவேறாத ஆசைகள் கூட்டம் ஒண்ணுல நிறைவேறாத ஆசைகள் உள்ள ஒரு ஆன்மாவாக மாறி, ஒரு தீய ஆன்மாவாக மாறிரும். அப்ப என் வாழ்க்கைய நான் நல்லா வாழ்றதுக்கும் எனக்கு உடல் வலிவு வேணும். இந்த சார்ந்தவங்கள பாத்துக்கிறதுக்கும் எனக்கு உடல் வலிவு வேணும். வம்ச விருத்திக்கு மெயினா உடல் வலிவு வேணும். அப்ப 5வது செல்வமும் நமக்கு நிறைவா வேணும். இத கம்பேர் பண்ணியும் நெறைய பேர் வேதம் பார்த்து மத்தவங்கள பார்த்து சில விஷயங்கள பொறாம கொள்றாங்க. ஆனா, நம்மளுக்குள்ள இருக்க குறைய நாம சரிப்படுத்துறதுக்கான முயற்சிய தான் நம்ம பண்ணணுமே தவிர, இன்னொருத்தவங்கள பார்த்து பேதம் கொள்ளக்கூடாது. அதாவது ஒரேடியா எனக்கு உடல் வலிவு இருக்கு. நான் இப்படி செஞ்சுறேன், அப்படி செய்றேன். ஒரு மயிலிறகே இருந்தாலும், எடையே இல்லாத மயிலிறகு இருந்தா கூட, அது கூட ஒரு வண்டியில எவ்வளவு மூட்டைய ஏத்தணுமோ, அவ்வளவுதான் ஏத்தணும். அதுக்கு மேல ஏத்துனாக்கா, வண்டியோட அச்சாணி முறிந்து விடும் என்பது போல, அளவுக்கு அதிகமா எனக்கு உடல் வலிவு இருக்குன்னு நான் வேலை செஞ்சு, என் உடல் நலத்த நான் பாதிச்சுட்டேன்னாக்கா, அங்க மன அமைதியும் கெடுத்துரும், நட்பு நலமும் அங்க கெடுக்கும். கைப்பொருளை இழக்க வேண்டியதும் அப்படின்றாரு சாமி. எனக்கு நெறைய வலிமை இருக்கு. நான் இப்படி செஞ்சுறேன், அப்படி செஞ்சுறேன்னு நல்லா நீங்க உங்க காந்தத்த அதிகமா செலவு பண்ணி ரெஸ்ட் குடுக்காம இருந்துட்டாலும், பின்னாடி நட்பு நலம் அடுத்தவங்க அப்புறம் எதிர்பார்ப்போம். அவங்க செய்யலன்னா அங்க நட்பு நலம் கெடும். ஹாஸ்பிட்டல்ல போய் கைப்பொருள இழந்துருவீங்க. அதனால உடல் வலிவு என்பத அந்த சுகத்த நமக்கு வேணும். அத ஒரு அளவோடவும் உழைப்பும் இருக்கணும். 6வது செல்வம் என்பது சுகம். சுகம் என்பது பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் நமக்கு சுகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம்.
சாமிஜி 5 அளவு முறை சொல்லி இருக்கிறார்கள்ல. அதுல அளவு முறை காக்கும் பொழுது நம்ம எல்லா வகையிலுமே ஒரு சுகமான வாழ்க்கை நாம வேண்டுவோம். அதாவது இதுல நம்ம மனசு இருக்கு பாருங்க. பாரதியார் சொல்வாரு, "விசையுறு பந்தினைப் போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன் நித்தம் நவமென சுடர்விடும் உயிர் கேட்டேன்" அப்படின்வாரு. நான் 5ல் அளவு முறைய கடைபிடிக்க வேண்டிய கூடிய அளவுக்கு என் உடலும், மனசும் எனக்கு ஒத்துழைக்க கூடிய அளவுக்கு என் உடலும், மனமும் பக்குவம் உள்ள ஒரு மனம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்வாரு அவரு. அந்த மாரி உண்மையான சுகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கை முழுவதும் என் வாழ்வின் இறைவன் குடுத்த ஆயுள்படி நான் யார சார்ந்தும் வாழாம என்னுடைய பதிவுல நான் கழிச்சுட்டு போனோம்னாக்கா, இந்த 5ல் அளவு முறைய நான் எந்த அளவுக்கு கடைப்புடிச்சு என் காந்தத்த எங்க செலவு பண்ணணுமோ அங்க செலவு பண்ணி, எங்க சேர்த்து வைக்கணுமோ அங்க சேர்த்து வச்சேன்னாக்கா, என்னை சார்ந்த வாழ்க்கை நான் நிறைவாழ்வேன். என்ன சார்ந்த உள்ளவங்களுக்கும் 5ல் என்னோட ஐவகை கடமைகளையும் நான் கரெக்ட்டா செய்யும் பொழுது, என் வாழ்வின் நோக்கம் அங்க பூர்த்தி ஆயிருது. இதுதான் உண்மையான சுகம். அப்ப இந்த 5 விஷயத்திலயும் நான் காந்தத்த எப்படி பயன்படுத்துறேன்றதுல வச்சுதான் என் உண்மையான சுகம் என்பது அங்க அடங்கி இருக்கு. இப்போ இந்த மாரி நமக்கு இந்த 7 செல்வங்களும் இப்ப நம்ம 6 செல்வங்கள் பார்த்திருக்கோம். 6வது செல்வம் சுகத்த பத்தியும் பார்த்துட்டோம். 7வது செல்வம் ஒண்ணு இருக்கு. அதுதான் நம்மளுடைய பொருளாதார செல்வம் ஒண்ணு இருக்கு. ஐயாவது இந்த பொருளாதாரம் ஒண்ணு இருக்கு பாருங்க. அறம் சார்ந்த தொழிலில் வருகின்ற ஊதியத்தில் தன் குடும்பத்திற்கு செலவானது போக மத்ததெல்லாம் சொத்தாக மாறும்போது, அந்த சொத்துக்கு தான் மதிப்பும் பெருமையும் உண்டு. அதாவது நாம நேர்மையான முறையில ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தா, அதுல சேர்ற பணத்துல சேர்ற சொத்து தான் நிலைக்கும். அந்த சொத்துனால தான் நம்ம நிறைவாவும் வாழ முடியும். ஏன்னா போகும்போது எதுவும் கொண்டு போறது இல்லன்னு எல்லாரும் அந்த டயலாக்க சொல்றாங்களே தவிர, மனசு யாருக்கும் நிறைவு பெறுதான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. திருப்பி திருப்பி பேராசை கொண்டு எல்லாத்தையும் தப்பான வழியில சேர்க்கறது இல்ல. செல்வத்தினால அமைதி அந்த செல்வத்தினால மன அமைதி கெட்டுதான் வாழ்றாங்க. அது வாழ்க்கையே கிடையாது. சார்ந்த தொழில நீ வாழ்ந்தது போக மிச்சத்த சொத்தாக மாறும்பொழுது, அந்த சொத்துனால நமக்கு மன நிறைவு தான் வரும். கையாள தெரியாதவங்ககிட்ட காசு சேர்ந்தா சிக்கல் தான் வரும். அவங்க கிட்ட நெறைய பணம் இன்னைக்கு நெறைய பணம் தப்பான வழியில சேர்த்தவங்கலாம், அந்த பணத்த தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னும் தப்பான பல வேலைகள தான் செய்றாங்க. அந்த அவங்களுடைய புகழையும், அதிகாரத்தையும், அந்த சொத்துக்களையும் காக்க வைக்கிறதுக்கு, அந்த சொத்துக்கள வச்சே இன்னும் தப்பான பல வேலைகள அவங்க செய்றாங்க. அறிவுள்ளவனின் வறுமையை விட, அறிவில்லாதவனின் செல்வம் ஆபத்து. அப்படி என்கிறாரு வள்ளுவ பெருந்தகை. அறிவுள்ளவனுடைய செல்வத்தை விட இல்லாதவங்கிட்ட மாற்றுறது பாருங்க போய் சேருது பாருங்க செல்வம் அது ரொம்ப ஆபத்துங்கிறாரு. அப்ப இந்த 7 செல்வத்துல மனிதர்கிட்ட சில கம்பாரிசன் பண்ணும்போது வேறுபாடு நடக்குது. இது இல்லாத இன்னும் இன்னும் ஒரு சில காரணங்கள் இருக்கு. அதை சாமிஜி கவியில சொல்வாரு. இந்த கவியோட நான் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் இவற்றிற்கேற்ப உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம், மனிதர்களுக்கு வரும் வகையும் அவற்றின் தரம் அளவுக்கேற்ப வாழ்க்கை நிலை வேதமுடன் தோன்ற கண்டேன். ஐயா நம்ம ஆசான் அருள் தந்தை அவர்கள் தவத்தில் ஆழ்ந்து இன்னும் எந்தெந்த காரணம் இந்த 7 இல்லாம இன்னும் எந்தெந்த காரணத்துல அவங்களுக்குள்ள வேதம் வருதுன்னா அதுக்கு கொடுத்த கவிதான் இது. எது இதனாலையும் சில பேதங்கள் இருக்கு. அதனால மனிதர்களுடைய மனதிற்குள்ள பக்குவ நிலை என்பது வேணும். இல்லைன்னா வேதம் பார்த்து நீ பொறாமையில் ஆழ்ந்து ஆழ்ந்து உன்னுடைய காந்தத்தை செலவு பண்ணி உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழாமல் இருப்ப. அதனால உன்னுடைய பேராசையே இதனால உனக்குள்ள ஒரு பேராசை என்ற தீய அரக்கன் வளர்ந்து உன்னை ஒரு தீய ஆன்மாவாக உருவெடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இயற்கை நீதி எல்லாருக்குள்ள ஒரு தனித்தன்மை இருக்கு. எல்லாத்துக்குள்ள ஒரு அறிவு இருக்கு. அதை கொண்டு நீ இந்த 7 சம்பத்தையும் நிறைவா பெற்று வாழு என்று சொல்லி சாமிஜி நமக்கு நிறைவான மனவளக்கலையில் இந்த 7 செல்வங்களையும் பெற்று வாழ்வதற்கான
வாழ்க்கை பாடங்களை நமக்கு வாழ்க்கை தத்துவங்களாக நிறைய கொடுத்திருக்கா. அதை பயின்று 7 செல்வங்களும் நிறைவாக பெற்று வேறுபாடு இல்லாத ஒரு மனித சமுதாயமாக இந்த சமுதாயம் மாற வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய சிந்தனை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.